ஆசியாவின் மிக நீளமான மண் அணை மற்றும் தமிழகத்தின் 2வது பெரிய அணை என்ற பெருமைக்குரியது பவானிசாகர் அணை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் உள்ள கொத்தமங்கலம் என்ற கிராமம் அருகில் உள்ள இந்த அணை ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்களுக்கு முக்கிய நீர்ப்பாசனமாக இருந்து வருகிறது. இந்த அணைக்குள் வரலாற்று சிறப்புமிக்க டனாய்கன் கோட்டை மூழ்கி கிடக்கிறது. கோடை காலங்களில் அணையின் நீர்மட்டம் சரிந்த பின்னர் நம் கண்களுக்கு புலப்படும் இந்த கோட்டை பல நூற்றாண்டுகளுக்கு முன் தண்டநாயக்கன் என்பவர் கட்டி ஆண்ட கோட்டை என வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இந்த பெயரே நாளடைவில் டனாய்கன் கோட்டையாக மருவி உள்ளது. அன்றைய கட்டிடக்கலையின் நுட்பத்தை பறைசாற்றும் வகையில் இன்றும் அந்த கோட்டை மற்றும் கோவில்கள் கம்பீரத்துடன் காட்சியளிக்கின்றன. தனநாயக்கன் ஆட்சி நடத்திய அந்த காலம் மிக அருமையான காலமாக இருந்தது. நீதி வலுவா நெறிமுறையின்படி தனநாயக்கன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான். அப்போது கோட்டைக்குள்ளே அவர் வழிபடுவதற்காகவும் பொதுமக்கள் வழிபடுவதற்காகவும் கோயில்களை அங்கே அவனுடைய கோட்டைக்குள்ளே கட்டினான். அது மாதவராய பெருமாள் திருக்கோயில், சிவபெருமான் திருக்கோயில், சோமேஸ்வரர் திருக்கோயில், மங்களாம்பிகை போன்ற திருக்கோயில்களை அவன் கோட்டைக்குள்ளே கட்டினான். அணைக்குள் இருந்த வடவள்ளி, பீர்க்கடவு, பட்டரமங்கலம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மூழ்கிய போதும் டனாய்கன் கோட்டையில் உள்ள மாதவராய பெருமாள் கோவில், சோமேஸ்வரர் மங்களாம்பிகை கோவில், பீரங்கித்திட்டு போன்றவை நீர்மட்டம் குறையும் காலங்களில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. தற்போது பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 52 அடியாக குறைந்துவிட்டதால் கோட்டையில் உள்ள மாதவராய பெருமாள் கோவில் முழுமையாக வெளியே தெரிகிறது. இக்கோவிலின் மணி மண்டபம், அதன் உள் பிரவாகத்தில் உள்ள 32 தூண்கள், மேற்கூரையில் யாழி வரிசை, மீனின் வாய் தோற்றமுள்ள மிருகத்தின் முகம், அழகிய சிற்பங்கள், கல்வெட்டுகள் போன்றவை கண்ணுக்கு புலப்படுகின்றன. இன்னும் 10 முதல் 12 அடி வரை நீர்மட்டம் குறைந்தால் மறைந்துள்ள சோமேஸ்வரர் மங்களாம்பிகை கோவில், பீரங்கித்திட்டு ஆகியன வெளியே தெரியும் எனவும் கூறப்படுகிறது.